மலேசியாவிலேருந்து அன்வர் பாஷா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, கூட பிறந்த அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளைகளுக்குள் திருமண உறவு வைத்துக் கொள்ளலாமா? அக்கா தங்கச்சிகள் பிள்ளைகளுக்குள் திருமண உறவு வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டால் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அண்ணன் பையனும் தம்பி பையனுமா இருந்தால் ரெண்டு பேருக்கும் என்ன சொல்லுவோம்? அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு சகோதரிக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில புள்ள பிறந்திருக்கு, அந்த ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சின்ற உறவுகளில் சொல்கிறோம். இது ஒரு உறவு முறைக்காக வச்சுக்கிட்டது. நிஜத்துல இவங்க அண்ணன் தங்கச்சி இல்லை. அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியுமா? மார்க்கத்தில் கல்யாணம் பண்ண முடியாது. அண்ணன் அவங்க இரத்த பந்தம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள திருமணம் செய்து கொள்ள முடியாது. இப்போ இது உடன் பிறந்த உறவுகள் அல்ல, திருமணம் தடுக்கப்பட்ட அண்ணன் தம்பி இல்லை. இது நீங்கள் ஒரு பேச்சு வழக்குக்காக வேண்டி ஒரு உறவுமுறைக்காக வச்சுக்கிட்ட ஒரு சொல்லுதானே தவிர ஒரு சொல்லின் காரணமாகவே இது உண்மையாக மாறிடாது. தாய் என்று சொல்லுகிற காரணத்தினால் எல்லோரும் தாயாகி விட முடியாது. தந்தை என்கிற சொல்லுகிறதனால் அந்த சொல்லினால் எல்லோரும் தந்தையாகி விட மாட்டார்கள். உங்களை பெற்றெடுத்தவர்கள் யாரோ அவர்கள் தான் உங்களுடைய தந்தை, அவங்க தான் உங்களுடைய தாய் அப்படின்னு குர்ஆன் சொல்லுதில்ல. அப்போ அந்த ஒரிஜினாலிட்டி வேணும். இங்கே இதில் ஒரிஜினாலிட்டி கிடையாது. இது தாராளமாக பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனால், நீ இப்படி செஞ்சீங்களேன், ரத்த பந்த அடிப்படையில் தானே ஹலால் ஹராம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தானே சமூகத்திலையும் பரவலாக திருமண உறவு தீர்மானிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் அவருடைய சகோதரி மகள், ஒருத்தர் ஒரு ஆணுக்கு ஒரு பையன், அவ கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு பொண்ணு. அப்போ இந்த ரெண்டு பேரும் கட்டிக்கலாமான்னு கேட்டால் கட்டிக்கலாம்னு சொல்கிறோம். எந்த அடிப்படையில் கட்டிக்கலாங்கிறோம்? மாமி மகன், மாம மகன், முறை பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாமி மாமான்னு சொல்கிறதுல இருக்கிற ரத்தம் என்ன? அண்ணன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே தான் அக்கா உடம்புல ஓடுது. அக்கா உடம்புல ஓடுறது அக்காவுடைய புள்ள உடம்புல ஓடுது. இந்த அண்ணன் உடம்புல ஓடுறது அண்ணனுடைய மகன் உடம்புல ஓடுது. ஒரே ரத்தம் தான். இப்படி வச்சுக்கல. இது அப்படிங்கிறீங்க. இது இந்த அண்ணன் கூட பிறந்த இன்னொரு அண்ணனுடைய அல்லது அண்ணன் கூட பிறந்த இன்னொரு தம்பியுடைய புள்ள, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அண்ணன் கூட பிறந்த அக்கா மகளை கட்டிக்கலாம், அண்ணன் கூட பிறந்த ஆம்பளை கூட பிறந்த தங்கச்சி மகளை கட்டிக்கலாம், அண்ணன் கூட பிறந்த அண்ணன் மகளை கட்டுறதுல என்ன சிக்கல்? எல்லாம் அந்த ரத்தம் என்கிற அடிப்படையில் பார்த்தா எல்லாம் ஒரே ரத்தம் தானே, ஒரே பெல்ட் தானே. தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பேன். அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பேன் என்ன பொருள்? அத்தைக்கு மீச முளைச்சானா அத்தையா இருக்க வேண்டிய பொம்பளையா பிறந்தா அத்தைன்ட்டோம், மாமின்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல மீச முளைச்ச ஒரு ஆம்பளையா பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அப்பா கூட பிறந்தவர் சித்தப்பான்னு தானே சொல்லுவோம். அப்பா கூட பிறந்த பொம்பளைய அத்தைங்கிற, அப்பா கூட பிறந்த ஆம்பளைய சித்தப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்கிறாங்க. அப்படின்னா என்ன வித்தியாசம் கேட்குறேன்? ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாம் ஒன்று. இந்த உறவும் அந்த உறவும் ஒன்று தான், ரெண்டும் ஒரு இரத்த உறவு தான். இது அனுமதிக்கப்பட்டதான், மார்க்கத்தில் தப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நிசாவில் ஒரு நீண்ட அத்தியாயம் 4வது ஜுஸுனுடைய கடைசி வசனமே அதான். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. தடுக்கப்பட்ட உறவுகள் எதுன்னு ஒரு பட்டியலை போட்டான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅகவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்தி வஉம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லஅனக்கும் வஅகவாத்துக்கும் மினர் ரலாஅத்தி வஉம்மஹாத்து நிசாயிக்கும் வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின்ன. ஒரு பெரிய லிஸ்டே போட்டான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை திருமணம் செய்ய முடியாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ பனாத்துக்கும், உங்கள் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண முடியாது. வா அகவாத்துக்கும், உங்கள் சகோதரிகளை கல்யாணம் பண்ண முடியாது. வா அம்மாத்துக்கும், உங்களுடைய மாமிமார்களை தந்தையோடு பிறந்தவங்க சகோதரிகளை கல்யாணம் பண்ண முடியாது. வா ஹாலாத்துக்கும், உங்களுடைய பெரியம்மா சின்னம்மாவை கல்யாணம் பண்ண முடியாது. ஓ பனாத்துல் அஹி, சகோதரனுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியாது. சகோதரனுடைய பிள்ளையும் சகோதரியுடைய பிள்ளையும் கட்டிக்கலாம். சகோதரனுடைய பிள்ளைய, எங்கள் அண்ணன் பிள்ளைய நான் கட்டிக்க முடியுமா? என் பிள்ளைய எங்கள் அண்ணன் கட்டிக்க முடியுமா? முடியாதுல. ஒபனாத்துல் அஹி ஒபனாத்துல் உஹ்தி, சகோதரனின் பிள்ளை சகோதரியின் பிள்ளை. ஓ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள். அகவாத்துக்கும் மினர் ரலாஅ, உங்களுடைய பால்குடிய சகோதரிகள். இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்காதீங்கன்னு ஒரு பெரிய பட்டியலை அல்லாஹ் போட்டுனான். அந்த பட்டியலுக்குள்ள, தடுக்கப்பட்ட உறவுகளின் பட்டியலுக்குள்ள இவங்க இல்லை. அதனால தாராளமாக அவர்களை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். மார்க் அடிப்படையில் ஒன்றும் பிழை இல்லை.